வாங்க இன்றைக்கி ஸ்வீட்டோட vlog ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஸ்வீட் என்ன பார்த்தீங்கன்னா கேசரி. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோன்னா அதில் நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமானதும் அதில் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரவை வந்து நான் வறுத்த ரவா யூஸ் பண்ணுறேன். வறுத்த ரவா யூஸ் பண்ணுறதுனால நான் ரவா வறுக்கல. நல்லா முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வறுத்தோன்னா சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு தண்ணி சூடு பண்ணுறேன். ரவா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரவா எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதி வந்ததும் அதில் ரவா ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ரவா வந்து கெட்டியாயிரும். அதாவது ரவுண்ட் ரவுண்டாக ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்வீட்னஸ்லாம் ஏறாது. ப்ளஸ் வந்து அதில் வேகவும் வேகாது. ஸோ வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இது ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி ஃபுட் கலரிங் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆட் பண்ண வேணாம், லைட்டாக ஆட் பண்ணாலே போதும். இன்றைக்கி நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு சுகர். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் ஜீனி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே ஜீனி சேர்த்துறாதீங்க, அப்போ ரவை வேவாது. லாஸ்ட்டாக ஜீனி சேர்த்துக்கலாம். நடுவில் நெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஒட்டாமலும் வரும், ஃப்ளேவரிங் நல்லாயிருக்கும் ஜாஸ்தி. இப்போ பாருங்கள், கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஒட்டாமல் இருக்குது. பேனில் நெய் விடவும். இப்போ நம்ம அதில் வறுத்து எடுத்து வச்ச முந்திரி திராட்சை அதில் சேர்த்துக்கலாம். சைடில் அப்படியே பாருங்கள் நெய் விடுது, என்ன வெளியே வருது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. இப்போ கேசரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆரியன் ரெடியாக கிளம்பிட்டான் பார்க்குக்கு விளையாட. சைக்கிளில் அவனுக்கு வாட்டர் பாட்டில் விளையாட பால் வேணுமா பார்க்கில். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வெளியே லிஃப்ட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வீடு லாக் பண்ணிவிட்டு கிளம்புறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ அஸ்யூஷுவல் வந்துட்டு ரொட்டீன் vlog தான். ஈவினிங் vlogல பார்க் கிளம்பியாச்சு. வாங்க பார்க் போகலாம். ஆரியனுக்கு பார்க் போகணுன்னாலே ரொம்ப இஷ்டம் அவனுக்கு. அதுவாக ஜாலியாக கிளம்பிட்டான். நெக்ஸ்ட்டு வெளியே வந்தாச்சு. மெதுவாக ஓட்டிகிட்டு வர வேடிக்கை பார்த்துட்டே. அதே அந்த வேலை பார்த்திங்கன்னா பார்க் போகிற வழிக்கு முன்னாடியே க்ளப் ஹவுஸ்லேயே இறங்கிட்டான். சைக்கிளை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே ஸ்விம்மிங் பூல் ஏரியாக்கிட்ட கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குது அங்கே விளையாடுறதுக்காக. சரி கொஞ்சம் நேரம் அங்கே விளையாண்டுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே விளையாண்டுட்ருக்கோம். இதான் எங்கள் ஃப்ளாட்டோட ஸ்விம்மிங் பூல் ஏரியா ப்ளஸ் க்ளப் ஹவுஸ் அங்கே இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட் டூர் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஆரியன் நல்ல ஃபிஷ் இருக்கான்னு இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்குறான். ஏற்றி அவனுக்கு இந்த சைடு வந்தால் தான் ரொம்ப குஷியாக இருக்கும். ஸோ அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓடிட்டுருக்கான். பார்க் வாடா போகலான்னு கூப்பிட்டா வரவே இல்லை. சைக்கிளில் ஒரு சாக்லேட் வச்சிருந்தான். சாக்லேட் பேர் வேணும்னு சொல்லி இங்கேயே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கான்.
இங்கே விளாண்டு முடிச்சாச்சு, பார்க் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கும்பல் இருந்துச்சு. ஏன்னா அதை நின்றுட்டுருக்காங்க சின்ன பிள்ளைங்களான்னு பார்த்தா மேலே ஒரு குட்டி நாய்க்குட்டி வந்து பால்கனியில் வந்து தலையை விட்டு எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. அதை எல்லோரும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். என்ன பண்ணுது ஆரியன்? ஓ சொல்லுதா? உள்ள போயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்க் வந்தாச்சு. பார்க்கில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கராத்தே கிளாஸ் போயிட்டுருக்குது. எப்போதும் கராத்தே எங்கேயும் சொல்லித்தர மாட்டாங்க, க்ளப் ஹவுஸில் தான் சொல்லி தருவாங்க. இன்றைக்கி கராத்தே வந்துட்டு பார்க் வாசப்லேயே சொல்லித்தராங்க. ஸோ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு. பொண்ணுங்களுக்கு கராத்தே கற்றுட்டு இருந்தாங்க, பசங்க எல்லாம் கற்றுட்டு இருந்தாங்க, கிட்ஸ் எல்லாம். எல்லா கிளாஸுமே பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ளாட்டில் சொல்லி கொடுப்பாங்க இன்சைட் த அப்பார்ட்மெண்ட்லேயே. ஆரியன் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ரொம்ப சில்லுன்னு காற்று வரும் 5 o'clockனால. கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஸோ உட்காந்தா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரோடு கொஞ்சம், அதனால் ரொம்ப கூலிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்க் போயிட்டான். நெக்ஸ்ட்டு ஆரியன் உள்ள பார்க்குள்ளே போயிட்டான், விளையாண்டுட்ருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock மேலே தான் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கில் ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா 5 o'clock ஏதோ ஸ்கூல் விட்டு இனிமேல் தான் பிள்ளைங்களாம் வருவாங்க ஃப்ரைடேனால. ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு 6 o'clock மேலே தான் பார்க்கெலாம் வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் பார்க்குக்கு. இது பார்த்திங்கன்னா பார்க்லேருந்து உள்ள இன்னொரு ஏரியா, அதை வாக்கிங் போவாங்க. இங்கே எல்லாம் ப்ராக்டிஸ் நடக்கும். டென்னிஸ், பாஸ்கெட் பால், கிரிக்கெட் எல்லா ப்ராக்டிஸும் இங்கே நடக்கும். கோச் வருவாங்க ப்ராக்டிஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. கிட்ஸ்லேருந்து எல்டர் வரைக்கும் எல்லாத்துக்கும் ட்ரெயின் கொடுப்பாங்க. நம்ம இஷ்டம்னா பே பண்ணி சேர்ந்துக்கலாம் கிளாஸில். இங்கே பாரு என்ன பண்ணுற ஆரியன்? அதை எட்டி பார்க்கக்கூடாது, பூச்சி ஃப்ராக் வந்துடும். ஃப்ராக் என்ன விளாட்றாங்க? வா நம்ம அங்கே போகலாம். வா இங்கே நின்று பாரு. சரி சரி வா, சரி வா வா விளாடலாம். இங்கே நின்று பாரு, அவங்க பாரு என்ன பண்ணுறாங்க. இங்கே நின்று பாரு என்ன பண்ணுறாங்க பாரு. என்ன பண்ணுறாங்க ஆரியன்? உள்ள பேட்லாம் வச்சுருக்காங்க. வந்துட்டு பேட்டெல்லாம் இல்லை. நீ விளையாடு, பால் விளையாடு. இன்னைக்கு ஆரியனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குக்கு வரல, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆரியன் மட்டும் தனியாக ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கான். இல்லைன்னா ஒரு கேங்கோட தான் விளையாடுவான். இங்க வா, அம்மாட்ட பால் எடுத்துட்டு வா. வாங்க வாங்க வாங்க. ரெடி பிகன் 1 2 3 ஸ்டார்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூ பிச்சுட்டு இருக்கான் ஆரியன். குட்டி குட்டி பூலாம் இருக்கும், பூலாம் பிச்சு விளையாண்டுட்டு இருப்பான். ஆரியன் ஒயிட் கலர் பூ பிச்சுட்டு வந்திருக்கிறான். எனக்கு கொடுத்தா தலையில் வைக்க முடியாது, சும்மா நார்மல் அது பூ தான் அது. திருப்பி திருப்பி பூ பிச்சு பிச்சு விளையாண்டுட்ருப்பான், வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பூவெல்லாம்.
இங்கே வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான், விளாண்டுட்டு அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான். மறுபடியும் இன்னொரு பூ பிடிச்சிட்டு வந்துட்டான். நெக்ஸ்ட்டு ஓவர் ஆயிடுச்சு, இருட்டாக போகுது, வாடா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறோம். ஆக்சுவலாக 2 வே இருக்குது, கொஞ்சம் ஸ்லைட் மாதிரி இருக்கும், இன்னொரு வேல பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். நம்ம 2 சைடும் வெளியே வரலாம் பார்க்கில் இருந்துட்டு. ஈவினிங் பார்க் டைம் ஓவர் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. பெல் அடிக்கணும், கதவை தட்ட வேணாம்னா. இப்போ நைட் டின்னர் போய் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்ரெடி சப்பாத்தி மாவு நான் பிசைஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன் ஃப்ரிட்ஜில். இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். சப்பாத்தி மாவு நல்லா ஊறி ஃப்ரிட்ஜில் நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கு. ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா ஃப்ளஃபியாக வரும், சாஃப்டாக. இன்றைக்கி என்ன சப்பாத்தி பண்ண போகிறோம்னா எக் பராந்தான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறோம். ஆரியனுக்கு எக்கில் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கல் ஹீட் ஆகிடுச்சு, சப்பாத்தி மாவு போட்டிருக்கேன், தேய்ச்சி. இந்த சப்பாத்தி மேலே பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து வெங்காயம், காரத்துக்குன்னா நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், லைட்டாக உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. இது வந்து அப்படியே சப்பாத்தி மேலே ஊற்றிடணும். ஆக்சுவலாக சப்பாத்தி வந்து ஆஃப் வந்து குக் ஆகிருக்கணும் 2 சைடும். இது திருப்பி போடக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே ஃபோல்ட் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். அதிலே குக் ஆகிருந்தோம் ஹீட்லேயே, ஜஸ்ட் லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும். திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க, ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்புறமேட்டு முட்டையெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ எக் பராத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட இன்னைக்கு vlog ஓவர் ஆயிடுச்சு. நம்மளோட சுட சுட எக் பராத்தா டின்னர் ஓவர் ஆயிடுச்சு. இந்த எக் பராத்தாவோட நம்மளோட vlog ஓவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.